வணக்கம் and welcome to Saranya kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி சுவையான அடை தோசை செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 மடங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ் யூஸ் பண்றீங்களோ அதுல 2 மடங்கு எடுத்துக்கோங்க. அதுல அரை மடங்கு அளவுக்கு துவரம்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூடவே அரை மடங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாதி கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, இது தோசை கிறிஸ்பியும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பாதி கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு, இதுவும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதெல்லாத்தையும் அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும் போது நீங்கள் காரத்துக்கு வந்தாப்புல காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. நான் 5 போட்டிருக்கேன். 5லேருந்து 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. அடை தோசை எப்போவுமே கொரகொரப்பாக தான் இருக்கணும். அது கூட தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்மளோட அடை மாவு இருக்கணும். பொடிசா நறுக்குன பெரிய வெங்காயம் 2, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சிருக்க பூண்டு பல் ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல்லை நறுக்கி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை. இதை சேர்த்தோன்னா அடை தோசையோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது அது செட் ஆகிறபடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல் சூடானோன்னு ஊற்றுனீங்கன்னா அருமையான அடை தோசை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அடை தோசைக்கு எப்போவுமே கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மொத்தமாக ஊற்ற பிடிக்கலனா நீங்கள் மெலிசா கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம ஆயில் விட்டுறலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா அருமையான அடை தோசை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.